Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இவிஎம் தொடர்பான சந்தேகங்களை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திவிட்டது. இவிஎம் மீதான நம்பிக்கையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து விட்டது அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? இல்ல, எந்த விதத்திலும் இந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த விதமான குளறுபடிகளையும், சந்தேகன்றதெல்லாம் சும்மா பேச்சு, குளறுபடிகளையும் நீக்க இந்திய உச்ச நீதிமன்றம் தவறிவிட்டது. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இவிஎம் பண்றவங்க. டெஸ்ட் பண்ணி ஓகே பண்ணி அது டெலிவர் பண்றாங்க. அதை வந்துட்டு கோடவுன்ல இருந்து எடுத்து பூத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்றாங்க. அப்போ வந்துட்டு தேர்தல் ஆணையம் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய முகவர்கள் முன்னாடியும் வச்சு ஓகே பண்ணி அதை அனுப்புது. போலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேலட் பண்றாங்க, மார்க் போலிங் பண்ணுவாங்க. மார்க் போலிங் அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல தப்பு வருது. எப்படிங்க? ஏன்னா விவிபேட்லயும் வந்துட்டு ஃப்ராட் அடிக்க முடியும்ன்றது எனக்கு தெரியும். அதனால நீங்க கொடுத்த தீர்ப்புனால நாங்க ஒன்னும் வருத்தப்பட போறது இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்ன்றதான் எங்களுடைய இது. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. காயத்துக்கு போக கூடாது, மறுபடியும் பேலட் பாக்ஸ்ங்கிற முறைக்கே போக கூடாது. நீ யார் அது சொல்றதுக்கு? இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செய்யக்கூடிய மோசடி வேலைக்கு நேர்மை முத்திரை குத்தி இருக்குது இந்திய உச்ச நீதிமன்றம். தேர்தல் ஆணையம் மோசடி தான் பண்றாங்களா? மோசடி தான் சார் பண்ணுது. ஐயா, 400 சீட் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சது யாருக்கு தெரியுமா? இப்ப சொல்றேன், திருமாவளவனுக்கு தான் தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? நாங்க ஏன் போராட்டம் நடத்தணும் தெரியுமா? இவிஎம்க்கு எதிராக போராட்டம். ஆமா, அண்ணாமலை அவர்களே, அரசியலை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கட்சி தான் இருக்கிறதுலே கிரிமினல் கட்சி. நீங்க பண்ண எல்லா கிரிமினல் தனத்துக்கும் இப்ப பதில் வந்துருச்சு. இப்ப மக்களே உங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் பாருங்களேன், பாஜக சார்பா நிக்கக்கூடிய ஒருத்த வந்துட்டு டெபாசிட் தவிர வேற எதுவுமே வாங்க மாட்டான். தாமரையை எப்படி எல்லாம் முடக்கலான்னு எல்லா கட்சிக்காரனும் ஒன்னா சேர்ந்து யோசிப்பான், உங்க கூட்டணி கட்சிக்காரன் உட்பட. அதாவது மோடி நம்பர் 400ங்கிறது கஷ்டங்கிறீங்களா? வரட்டும் பாருங்கய்யா. எஸ்ஐ குறைசி சொன்னதுதான். இப்போது 400ன்னு சொல்றாங்க, அப்புறம் 300 ஆகும், அப்புறம் 250 ஆகும், அப்புறம் மே மாசம் எண்டுல பாத்தீங்கன்னா 150 கூட இருக்காது. அல்போன்ஸ் மாம்பழத்தினுடைய வேலையை சொல்றாங்க. அவ்வளவுதான் ஆப்பு. தமிழில் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள் உள்ளார். ஒரு மிக முக்கியமான செய்தி உச்சநீதிமன்றத்தில இருந்து வந்திருக்கு. இவிஎம் அதே போல விவிபேட் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையுமே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை போட்டது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் இந்த வழக்கை போட்டிருந்தாரு. அதாவது விவிபேட்ல பதிவாகிற ஒப்புகை சீட்டுல பதிவாகிற ஒட்டுமொத்த ஓட்டையும் நீங்க கால்குலேட் பண்ணணும், எண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சுப்ரீம் கோர்ட்ல மனுவா போட்டிருந்தாரு. சோ அது சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையுமே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த தள்ளுபடி செஞ்ச இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக இவிஎம் தொடர்பான சந்தேகங்களை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டது. இவிஎம் மீதான நம்பிக்கையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து விட்டது அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? இல்ல, எந்த விதத்திலும் இந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த விதமான குளறுபடிகளையும், சந்தேகன்றதெல்லாம் சும்மா பேச்சு, குளறுபடிகளையும் நீக்க இந்திய உச்ச நீதிமன்றம் தவறிவிட்டது. இதுதான் உண்மை. வழக்கு என்னது? ஏன் விவிபேட்டை பயன்படுத்துது தேர்தல் ஆணையம்? இவிஎம்ல நீங்க பதிவு செய்யற வாக்கு எந்த வேட்பாளருக்கு நீங்க வாக்கு அளிச்சீங்களோ அந்த வேட்பாளர் கணக்குல தான் போய் சேர்ந்துச்சு அப்படின்றதுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது. அதனாலதான் விவிபேட்டை வைக்கிறோம். அது என்ன அர்த்தம்? ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். வாக்காளர் அதனை ஆய்ந்து அறிந்து கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய காகித சீட்டு. அந்த காகித சீட்டு எடுத்து வாக்காளர் கையில கொடுக்கறது, அவர் எடுத்துட்டு போயிட்டு பெட்டியில போடுறது. இதுதான் விவிபேட் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான அடிப்படையே. 2013 வழக்கு தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. 2012 வழக்கு போடப்பட்டது. சுப்பிரமணியம் சாமி, எல்கே அத்வானி, ஜிவிஎல் நரசிம்மன் இவர்களால் போடப்பட்ட வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் ஆழ்ந்து விசாரிக்கப்பட்டு சதாசிவம் அவர்களின் தலைமையிலான அமர்வு 2013 அளித்த இறுதி தீர்ப்பில் அதன் மூலம் நமக்கு கிடைச்ச வசதி தான் விவிபேட். இவிஎம்ல குறை இருக்கு, அதை நிவர்த்தி பண்றதுக்காக வந்த அன் அடிஷனல் சப்ஸ்டிடியூட். புரியுதுங்களா? அதுதான் விவிபேட். அப்ப இந்த விவிபேட்ன்றதுல காட்டுது, நான் வாக்களிச்சுட்டு வந்துட்ட உடனே காட்டுது
யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறத பேப்பர்ல காட்டுது, அந்த சின்னத்தை காட்டுது. புரியுதுங்களா? எத்தனாவது நம்பர் அப்படின்றது சைட்ல இருக்கும். அந்த சின்ன 2வது அது கட்டாயம் விழுது. ஆமா, கட்டாயம் விழுற சீட்டை எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்துட்டு போயிட்டு நான் பெட்டியில போடணும். அந்த பெட்டியில விழுந்திருக்கிற சீட்டெல்லாம் எடுத்து என்ற அன்னைக்கு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இவிஎம்ல பதிவான வாக்குகளோட ஒப்பிட்டு தேர்தல் முடிவை அறிவிக்கணும். ஆமா, இதுதான் ஒப்புக்கிட்டது. இதுதான் 2019 நாங்க முழு அளவுல பண்ணுவேன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு அந்த தீர்ப்புல வெளில போறாங்க. 2019 என்ன சொல்றாங்க, இப்படியெல்லாம் இந்த சீட்டெல்லாம் கொடுத்து அதை பட்டியல போட்டு அதுல இருக்கிறத எண்ணி முடிவு அறிவிக்கணும் அப்படின்னோம்னா 1.5 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் ஆகும்னு பெருசா ஒரு பூதத்தை கிளப்பி குட்டை தூக்கி போட்டு நமக்கு உச்ச நீதிமன்றம் தான் சில நேரங்களில் என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாதுல. ஓஹோ அப்படிங்களா, 2 மாசம் ஆகும் அதெல்லாம் என்றதுக்கு. சரி அப்ப என்னங்க பண்ணலாம், ஒரு 50% எண்ணிட்டான்னு. இல்ல அப்படி பண்ணோம்னா மறுபடியும் 15-20 நாள் ஆகும். ஓஹோ அப்ப என்னதான் பண்ணலாம், ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு 5 மிஷினை ரேண்டமா எண்ணலாம். சரி அப்படின்னு இந்த உச்ச நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு. இப்ப இந்த வழக்கு என்ன, அது 100 விழுக்காடு எண்ணி முடிவு அறிவிக்கணும். காரணம் என்ன, ஏராளமான குளறுபடிகள்னா வாக்கு எவ்வளவு வாக்கு பதிவாச்சோ அதை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமா இருக்கு. ஒரு தொகுதி 2 தொகுதியில 373 தொகுதி அந்த வழக்கு விசாரணைக்கு இன்னமும் உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. சமீபத்துல திரிபுரால கம்யூனிஸ்ட் ஒரு பிரச்சனையாவே எழுப்பி இருக்காங்க. மொத்த வாக்குகளை, பதிவான வாக்குகளை விட இங்க போலான வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல, மொத்த எண்ணிக்கை, வாக்காளருடைய எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகள் அதிகம். எப்படி இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. த்ரூஅவுட் இந்தியா குளறுபடி. அதுல முக்கியமான குளறுபடி என்னன்னா, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இவங்க 2 பேரும் தான் அந்த இவிஎம் பண்றவங்க, தயாரிக்கிறாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் பண்றாங்க. விவிபேட், பேலட் யூனிட் எல்லாருமே டெஸ்ட் பண்ணி ஓகே பண்ணி அது டெலிவர் பண்றாங்க. அதை கோடவுன்ல இருந்து எடுத்து பூத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்றாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய முகவர்கள் முன்னாடியும் வச்சு ஓகே பண்ணி அதை அனுப்புது. அப்படி ஓகே பண்ணிட்டு பூத்துக்கு வந்துட்ட உடனே போலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேலட் பண்றாங்க, மார்க் போலிங். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல தப்பு வருது. எப்படிங்க, காசர்கோட்ல அப்படிதான் வந்திருக்கு, கேரளாவில் நிறைய இடத்துல அந்த மாதிரி வந்திருக்குது. அதெல்லாம் அந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கிறேன். அது எப்படி வரலாம், இது ஒரு சிம்பிள் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்றீங்க, அப்ப அதுல எப்படி வருது? இவிஎம் ஹேக் பண்ண முடியாதுங்கிறாங்களே சார். நான் கேட்கிற கதை என்னன்னா, இது ஹேக்கிங்கே இல்ல. இந்த இடத்துல ஆரம்பிங்க, நாங்க அந்த இடத்துக்குலாம் வரவே இல்லை யாரும். ஹேக்கிங் பண்ண முடியுமா முடியாதா அந்த புடலங்க எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் கேட்கறது என்னன்னா, இது எப்படி, நீதிமன்றத்தை கேட்கிறேன் நான், எப்படி இது நடந்துச்சு? ஆளுக்கு 9 ஓட்டு போடும் போதே பாஜகவுக்கு 17 ஓட்டு, 18 ஓட்டுல 17 ஓட்டு, 9 ஓட்டு வாங்கிட்டு அவங்க 18 ஓட்டு வாங்குறாங்க. 5 பேருக்கு போடுறாங்க, 9 45. பாரதிய ஜனதாவுக்கு 17 ஓட்டு கிடைக்குது, காங்கிரஸுக்கு 9 ஓட்டு தான் கிடைக்குது, ஆம் ஆத்மிக்கு 8 ஓட்டு தான் கிடைக்குது, இன்னொரு சுயேட்சைக்கு 1 ஓட்டு தான் கிடைக்குது. ஆனா சமமா 9 ஓட்டு போட்டது. இது எங்க நடக்காத இடமே இல்லை. இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கும் போதே அஸ்ஸாம்ல எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு 3 தொகுதி 4 தொகுதி தான் தேர்தல் நடந்துச்சு 19ஆம் தேதி. அங்க 150 வாக்குச்சாவடிகள்ல இந்த மொத்த சிஸ்டம் ரீப்ளேஸ்டு. 150 வாக்குச்சாவடிகள்ல ஆல்மோஸ்ட் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில இருந்த எல்லா இதையும் காலி ஆச்சுன்னா எப்படியோ அந்த மாதிரி ஆயிருக்குது. இவங்களும் உட்காந்து அந்த பேப்பர்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல, நான் ஒரு சின்னத்துக்கு போடுறேன், அது ஒரு சின்னத்தை காட்டுது. எப்படி இது? அதுக்கு பதிலே இல்லை. இவ்வளவு விடயங்களும் ரிப்போர்ட் ஆன விடயங்கள், சந்தேகங்கள் கிடையாது. இதெல்லாம் சந்தேகமா செய்திகளா வந்திருக்கு, நாமளே படிச்சிருக்கோம். ஆமா, ஆனா நீதிபதிகள் படிக்கல. எப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி இதுல ப்ரோக்ராம் ஆயிருக்கு அப்படிலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, இதை ஹேக் பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க ஒரு ரீல் விட்டுறாங்க தேர்தல் ஆணையத்துல. உடனே எல்லாத்துக்கும் பதிலும் எனக்கு உங்க வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. கேள்வி ஒண்ணுதான், இது ஒவ்வொரு வாக்காளரினுடைய உரிமை. இதுல நீங்க செஞ்சிருக்கிறது உங்களுடைய கடமை, அதை தப்பா செஞ்சுட்டீங்க. இந்த உரிமையை கொடுக்கறதுல உங்களை எது தடுத்துச்சு கேட்டீங்கல்ல? நடுவுல என்ன கேக்குறீங்க? இவர் கேக்குறாரு, தேர்தல் ஆணையத்திட்ட கேக்குறாரு, அவரோட சீட்டுகளையும் அந்த ஒப்புகை சீட்டுகளையும் என்னதான் என்ன அப்படின்னு. இல்ல, சின்னதா இருக்குது சீட்டு, அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் இது, இவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு சொல்றான், அது இன்னும் கோரமானது, கொடூரமானது.
என்ன சொல்லக்கூடிய உரிமை வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் தி ஓட்டர் கிடையாதுன்றான். அதை எண்ணிதான் நான் முடிவு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்ல உரிமை வந்துட்டு ஒரு வாக்காளனுக்கு கிடையாதுன்றான். அவன் எங்க இருக்குது அதுன்னு கேட்டுச்சா நீதிமன்றம்? இல்ல. அப்ப எதுக்கடா விவிபேட் வச்சிருக்கிறேன்னா அது ஒரு பயோஸ்கோப் மாதிரி. பாரு பாரு நல்லா பாரு பயோஸ்கோப் படத்தை பாருன்னு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குல்ல. பயோஸ்கோப்னா ஒரு ரீல் ஓடும். தெரியாதா பயோஸ்கோப் என்னன்ட்டு? பயோஸ்கோப்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ரீல் ஓடும், அவ்வளவுதான். அது மாதிரி பயோஸ்கோப் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போனோமா. பயோஸ்கோப் காலத்துல வாட வேண்டியவனெல்லாம் இந்த காலத்துல எலக்ட்ரானிக் மிஷின் அங்க இன்சார்ஜா இருக்கிறான். போட்டிருக்கான் பாருங்க வாக்குமூலத்துல, இதை அஃபிடவிட்ல போட்டிருக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த நாட்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் உங்களுக்கு அவ்வளவு தூரம் கிண்டலா தெரியுது. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஏன்னா விவிபேட்லயும் வந்துட்டு ஃப்ராட் அடிக்க முடியும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க கொடுத்த அந்த தீர்ப்புனால நாங்க ஒன்றும் வருத்தப்பட போறது இல்லை, ஏன்னா ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்ன்றதான் எங்களுடைய இது. ஆனா நீங்க இன்னைக்கு தீர்ப்பு அடிச்சிட்டீங்க, இல்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, காயத்துக்கு போக கூடாது, மறுபடியும் பேலட் பாக்ஸ்ங்கிற முறைக்கே போக கூடாது. நீ யார் அதை சொல்றதுக்கு? உனக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம். அமெரிக்கால வச்சுட்டு இருக்கிறவன், ஜப்பான்ல வச்சுட்டு இருக்கிறவன், இங்கிலாந்துல வாக்கு போடுறவன், இவனெல்லாம் முட்டாப்பைய. நம்ம இந்தியால நீங்க அது பேதாவிங்க இவிஎம்க்கு போயிட்டீங்க சொல்றாங்க. பிரசாந்த் பூஷணம் மத்தவங்களும் எடுத்து சொல்றாங்க ஜெர்மன்ல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஜெர்மன் எல்லாம் ஒப்பிடாத, அங்க வெறும் 6 கோடி பேர் தான், இங்க 142 கோடி பேர் இருக்கட்டும். அங்க 6 கோடி பேருக்கு எவ்வளவு வாக்கு சாவடிகள் இருந்துச்சு? தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுலயும் 6.25 கோடி பேர். அங்க அதே மாதிரி ஒரு 68,000 70,000 வாக்குச்சாவடி இருக்க போது தமிழ்நாடு மாதிரி. இந்தியாவில் அதுக்கு போல என்ன இருக்குது? 11 லட்சம் வாக்குச்சாவடி இருக்க போகுது, அவ்வளவுதானே. இன்னும் தலையில தூக்கிட்டு அப்படியே பாரம் தாங்காத ஆடுற மாதிரி பேசுறீங்க. கவுண்டிங் தான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிரச்சனையா சொல்றாங்க போல இருக்கு. எல்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எல்றதுல என்ன பிரச்சனை? அதை முன்னாள் தேர்தல் ஆணையரே சொல்றாருல்ல, என்னன்னா எண்ணி முடிச்சுட்டு பதில சொல்ல வேண்டியதுதான். மக்களுடைய நம்பிக்கை தானே முக்கியம் அப்படின்றாரு. அவரு சொல்றாரு மக்களுடைய நம்பிக்கையை பெறதுதான் முக்கியம்ன்றாரு. குரேஷி, எஸ்ஒய் குரேஷி. நீதிமன்றம் சொல்லுது நீங்க இவங்க மேல வைக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். தேர்தல் ஆணையம் என்னன்னு கட்டடமா? அது ஒரு சுதந்திர அமைப்பு, எங்களால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமும் சொல்றாங்களே. அப்ப கேஸ் நீ எடுத்துக்காத, உன்னால கட்டுப்படுத்த முடியாது இல்ல. அர்த்தம் என்ன? ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படணும் அரசு அமைப்பு, அதானே கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்கிறாங்க. அதான் இது மட்டும் என்ன? அது இது நான் உள்ளாட்சி அமைப்பு, அது நீதிமன்றம். நீ ஏன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி? இன்னும் கேசுனா கான்ஸ்டிடியூஷனல் படி எல்லாமே நடக்குதுன்றத பாக்குற பாடி நீ எப்படி அவனுக்கு உத்தரவு போட்டா அவன் கட்டுப்பட மாட்டான்னு சொல்ற? அப்ப எது கேஸா எடுத்துக்கிட்ட விசாரணைக்கு? கேஸ் எடுத்துக்க வேணாம் இல்லையா? ரிஜெக்ட் பண்ண வேண்டியதானே? கேஸ் எடுத்துட்டு தீர்ப்பு கொடுக்குற நீ எதையுமே கடக்கல எடுத்துக்கல. அப்ப என்னது? பித்தலாட்டம் தானே இது. நீதிமன்றம் செஞ்சது பித்தலாட்டமா இல்லையா? ஒரு வழக்கு எடுக்கிற, வழக்குல தீர்ப்பு சொல்லு, அப்புறம் சொல்ற இவன் கேட்டுக்கிட்டு 100% என்ன வேணாம், வாக்குச்சீட்டுக்கு போக வேணாம், அதை எடுத்து பெட்டியில போட வேணாம், 3த்தையும் கண்டென்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சஜஷனா சொல்றாரு சஞ்சீவ் கண்ணா, என்னன்னு இந்த சீட்டுகள் எல்லாம் ஒரு எலக்ட்ரானிக் மிஷினை கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு அப்படியே எலக்ட்ரானிக் ரீதியா அதை எண்ணறதுக்கான எண்ண முடியுமா அப்படின்றத ஒரு மிஷினை கண்டுபிடிக்க பரிசீலனை செய்யுங்க. ஏன் சொல்ற? ஏன் சஜஸ்டிவா சொல்ற? அப்ப என்ன வேண்டியதனுடைய அவசியம் நீ தானே உணர்ந்திருக்கிற. அப்ப உன் மனசாட்சிக்கு தெரியுது, ஆனா உத்தரவுல அது இல்லை. இன்னொரு நீதிபதி சொல்றாரு, தீபாங்கர் தத்தா, அவர் சொல்றாரு ஜனநாயக நடைமுறை அப்படின்றது அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை தான் அப்படின்றாரு. எங்கடா இருக்குது? இதைத்தானே நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். எங்க இருக்குது அது? எங்க இருக்குது வெளிப்படைத்தன்மை? சொல்லு. ஒரு இடத்துல தான் இருக்குது விவிபேட்ல, அதையும் எண்ணுனா முடியாதுன்ட்டு அப்புறம் வெளிப்படைத்தன்மை பற்றி கிளாஸ் எடுக்கிற நீ? அடிமுட்டாள்தனமான இந்த நாட்டு மக்கள் இந்த நீதிமன்றத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பும், இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செய்யக்கூடிய மோசடி வேலைக்கு நேர்மை முத்திரை குத்தி இருக்குது இந்திய உச்ச நீதிமன்றம். தேர்தல் ஆணையம் மோசடி தான் பண்றாங்களா? மோசடி தான் சார் பண்ணுது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இந்த 7 கட்ட தேர்தல்லாம் வைக்கிறது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி மோடிக்கு ஏத்த மாதிரி தேர்தல் தேதியை லேட்டா அறிவிக்கிறது. நான் கேட்கிறேன், என்னைக்கு பேசினாரு மோடி?
கடந்த ஞாயிற்றுக்கிழமை. உனக்கு உன்னுடைய இது என்ன சொல்லுது? மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல முதல் கோட் என்ன? முதல் இதுவே என்ன? ஜெனரல் கான்டாக்ட்ல மதத்துக்கு எதிராகவும் சாதிக்கு ரீதியாகவும் பாலினத்துக்கு எதிராகவும் பேசக்கூடாது, எந்த விதமான பிரிவினைகள் இருக்கக்கூடியதோ அதை வந்துட்டு பிரச்சாரத்துல பேசக்கூடாது சொல்லுது இல்ல, கடைபிடிக்கிறல்ல. அது பேசுனது என்னைக்கு? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? மிச்சர் சாப்பிட்டு இருந்தாங்களா? ஆமா. அப்போ இவனை நீ நம்புன்னு சொல்றிய நாட்டு மக்களை பார்த்து, உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க யாராவது நீ நீதிபதியான்ட்டு. 18,000 பேர் மனு அனுப்பியிருக்கிறான் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு. அவனடா மதத்தை பழக்கிற மாதிரி பேசுறான், இது தப்பு அப்படின்ட்டு. இது நீதிமன்றம் சொல்றது, யூ ஷுட் வி ஹாவ் ஹோப், வி ஹாவ் ட்ரஸ்ட். எனக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. ட்ரஸ்ட் தான் அப்படின்னம்னா ட்ரஸ்ட் தானே வைக்கணும். கருத்து கணிப்பு வச்சு மீண்டும் மோடியை பிரதமர்னு சொல்லிடலாம். அது எதுக்கு ஓட்டு போடுறேன்? அதானேயா ட்ரஸ்ட் இருக்குது, எனக்கு உங்க மேல ட்ரஸ்ட் இருக்குது தம்பி. யாரு? அவரு தாங்க அப்படி. சரி அவரு தான். இப்படியாது நான் ஓட்டு போட்டு எண்ணப்பட்டு இதுதான்டா மேண்டேட்டு, நான் கொடுக்குற தீர்ப்பு தான் இந்த நாட்டை ஆளுதை ஒழிய எந்த கட்சியும் கிடையாது. நான் கொடுத்துருக்கிற நாடை கொண்டு தூக்கி வெளில அறிவேன். ஸோ மேண்டேட் இஸ் வாட் இஸ் எமனேட் ஃப்ரம் மீ. எங்கிட்டேந்துட்டு வர்றதுதான் தீர்ப்பு அப்படின்றது நீதிமன்றம் தீர்மானிக்க கூடாது. அது வாக்காளர் மூலமா தீர்மானிக்கப்படுது அப்படின்றத உறுதி செய்யறதுக்கு தான் தேர்தல் ஆணையம். அவன் செய்யலன்றதுக்காக உங்ககிட்ட வந்தோம், நீ தப்பு பண்ற. இதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் தான். ஆனா இந்த மக்கள் போராட்டத்தினால என்னென்ன விளைவுகள் ஏற்படுதோ, என்னென்ன சம்பவங்கள் நிகழ்தோ அனைத்துக்கும் இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றமும் எதிர்காலத்துல பொறுப்பாளி ஆவாங்க. அதை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல ஆரம்ப கட்ட மோடியுடைய பிரச்சாரத்தை பார்க்கும்போது ஆப்கி பார் 400 அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 400 சீட்டை உறுதியாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டாங்க. முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு கொஞ்சம் ஷேக்காகி இருக்கிற மாதிரி தெரியுது. இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசுறாரு. அமித்ஷா தெலுங்கானாவிலையும் ஆந்திர பிரதேசத்தையும் நாங்க இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்களே, இதெல்லாம் எதை காட்டுதுங்க? அதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஐயா. அன்னைக்கு 12 மணிக்குள்ளேயே எல்லாமே மூஞ்சி கிஞ்செல்லாம் வாடி சுரத்து இறங்கி 19ஆம் தேதி 12 மணிக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. 5 மணி நேரம் 7 to 5 மணி நேரம் பதிவு தெரிஞ்சு போச்சு இல்ல. எல்லா இடத்துல இருந்தும் வந்துட்டு இருக்கோம், ஐயா பயங்கரமா வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றாங்க, சாதனை எல்லாத்தையும் விட்டுட்டு தப்புன்னு எதிரி குதிச்சாங்க சாக்கடைக்குள்ள. மதவாத சாக்கடையில குதிச்சுட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய முகத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. மோடி எல்லாம் பேசுறவங்களுடைய முகத்தெல்லாம் பாருங்க. இவ்வளவுக்கும் காரணம் என்ன? இந்த இவிஎம்களை வச்சு 400 சீட்டு ஃப்ராட அடிக்கிறத விட அடிக்கலாம்னு நினைச்சவங்களுக்கே மண்ணள்ளி போடுற மாதிரி மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அதான் பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு, பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவருமே சொல்லியிருக்காரு. இல்லைங்க பிரசாந்த் கிஷோர். ஆமா, அவர் பிரசாந்த் கிஷோர் அப்படிதான் பேசுவாரு. ஏன்னா பூஷனுக்கும் கிஷோருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இவன் நாட்டுக்காக, அவன் அவனுக்காக. இவன் பொதுநலவாதி, இவன் சுயநலவாதி. இவன் உண்மையான ஒரு வழக்கறிஞர், இவன் ஒரு வியாபாரி. இவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒருத்தர் நீதிமன்றத்துல விடாம போராடுறவன். இத்தனைக்கும் அவங்க அப்பாரே பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதியா. ஆமா ஆமா, பெரிய ஆள் அவரு. சாந்தி பூஷன் சட்டத்துறை அமைச்சர். அவர் ஜனதா பீரியட்ல 77 சட்டத்துறை அமைச்சர். எவ்வளவு நாணயஸ்தான இருப்பார். அதான் சொல்றேன், எனக்கு தெரியும் அவங்கள 20 நீதிபதிகள் துட்டு வாங்கிட்டு தான் தீர்ப்பளிக்கிறான்னு அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் இன்ன வரைக்கும் இந்த யோக்கிய நீதிமன்றம்ல விசாரிக்கவே இல்லை. அது பிரசாந்த் பூஷன் கண்டெம்ப்டுக்கு ₹1 ஃபைன் போட்டாங்க. ஆமா, அதனால புரிஞ்சுங்க மக்களே, அவ்வளவுதான். அதாவது தேர்தல் ஆணையம் பண்றதும் இந்த நாட்டுடைய தேர்தல் நடைமுறையும் ஃப்ராடுலண்ட் அப்படின்றதெல்லாம் இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு. நான்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு மூத்தவன், 68 வயசாச்சு, மூத்த குடிமகன், எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு சொல்லிடக்கூடாது. ஒருத்தனை வச்சு நான் 10 பேர் எடை போடவும் கூடாது. அதனால சொல்ல வரேன், ரொம்ப தப்பான தீர்ப்பு. இப்படியெல்லாம் ஒரு தீர்ப்பு அளிக்கிறதுக்கு நீங்க வேண்டவே வேண்டாம். சூரத்துலங்கய்யா, அதாவது ஒட்டுமொத்தமா அங்க அன்னபோஸ்டா பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் வேட்பாளருடைய அந்த வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த வேட்பாளரை ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கள் போடுற கையெழுத்து ஒரே மாதிரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வேட்புமனுவே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மைனர் விஷயத்துக்குலாம் நீங்க தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட தீர்ப்புகள்லாம் நமக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள்லாம் இருக்கு. அதையும் தாண்டி தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே, இது எதை காட்டுது? காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க? கோர்ட்டுக்கு போவாங்களா? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் ஏன் கோர்ட்டுக்கு போனோம்? காங்கிரஸ் கேண்டிடேட் நிறுத்தலாம். யார் வாக்களிக்க போறது? நம்ம தானே. இது நம்ம மேல செய்யப்பட்ட மோசடி தானே. இது சூரத் மக்கள் மீது செய்யப்பட்ட மோசடி தானே.
இல்லையா? அவங்க தானே தேர்ந்தெடுக்க போறவங்க. உனக்கு கான்டெஸ்டே கிடையாது, உன் தொகுதியிலிருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மோசடி, எப்படியாப்பட்ட கட்சி அந்த பிஜேபி பாருங்க. அதோட சேர்ந்து இந்த படிச்சவன் பாருங்க, இந்த நாட்டினுடைய பெரிய தொல்லையே என்னன்னா படிச்சவன் அந்த நாட்டுல அயோக்கியன். அதான் பாரதிய படித்தவன் சூதும் வாதம் செய்தால் அவ்வளவுதான் ஐயோன்னு போயிடுவானாரா? ஆமா, அதான் உண்மை. இவங்க எல்லாருமே அயோக்கிய பசங்க. இவங்களை அப்படியே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும். இவரா விடு, அவர் ஆளுநர் சொல்லு வந்துடுவாரு, இவர் 6 MP ஆக்கலாம், அவரை ஒரு கமிஷனுக்கு போட்டுடலாம், அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் அவங்களுக்கு நல்லா தள்ளலாம் அப்படி சொல்ல. அவ்வளவுதான். சண்டிகர் மாடலுக்கு அப்புறம் இப்ப சூரத் மாடல் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வருவாங்க. அதாவது எதையாவது பண்ணி மறுபடியும் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது அப்படின்னம்னா, நீங்க எவ்வளவு மோசமான ஒரு கிரிமினல்கள் அப்படின்றது நாட்டு மக்களுக்கு உறுதியாயிட்டே போகுது. நீ ஒரு தொகுதியை பிடிக்கிற, ஆனா 100 தொகுதிகள்ல இந்த செய்தி போய் இவங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்புறா அப்படின்றது வந்துருச்சு. அவ்வளவுதான். வடக்குல மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு நாம எடுத்துக்கலாம். அதுதானே இவங்க பயந்தது. இவங்க முதல்ல 370 400 பயந்தது என்ன அப்படின்னம்னா, வடக்குல போட்டுருவாங்க நமக்கு. இல்ல அதெல்லாம் பயந்தது. வடக்குல எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுட்டானுங்க. ஐயா 400 சீட் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சது யாருக்கு தெரியுமா? இப்ப சொல்றேன், திருமாவளவனுக்கு தான் தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? நாங்க ஏன் போராட்டம் நடத்தணும் தெரியுமா? இவிஎம்க்கு எதிராக. ஆமா, ஜனவரிக்கு முன்னாடியே, ஜனவரியிலேயே முதல் செஷன் நடந்ததுல பார்லிமெண்ட் செஷன் எல்லாரையும் தகுதி நீக்கம் பண்ணாங்களே. அவரான் போறாரு, யாரு? திருமாவளவன் போறாரு, அவைக்கு போறாரு. ஒரு பத்திரிகையாளர் வந்துட்டு அவர் கையை பிடிச்சு நிறுத்துறான், எங்க போறீங்கன்னு கேட்டிருக்கான். மெம்பர் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட் ஐ எம் கோயிங் டு அட்ரஸ் சம் சர்டன் இஷ்யூஸ் அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அவனுக்கு ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க தேர்தலில் 400 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு. அதை எப்படி தடுக்கணும்னு முதல்ல போய் பாருங்க. இங்க பேசுறதுனால ஒன்னும் ஆயிடாது அப்படின்ட்டு இருக்கான். இங்கிலீஷ்ல தான் திரும்ப கேட்டிருக்காரு, என்ன எப்படி சொல்றேன்னு. உண்மையை சொல்றேன், எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சொல்றேன், எப்படி தடுக்கிறோமோ போயிட்டு தடுத்துக்க, நீங்க போயிட்டு பேசுறதுனால ஒன்னும் ஆயிடாது அப்படின்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி இப்படி அவரை யாரும் நிறுத்திலாம் சொன்னதில்லை. அவர் உடனே என்ன பண்ணிருக்காரு, நீங்க யாருன்னு கேட்டிருக்காரு. நான் ப்ளூம்பர்கனுடைய கரஸ்பாண்டன்ட், நான் உன்னுடைய இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எப்படி பேசுறீங்க, என்ன இதோட பேசுறீங்க அப்படின்றது, அதனால நான் உங்களை பார்த்து சொல்றேன். வந்தாரு, பிளைட்டை பிடிச்சி இங்க வந்தவர் தான். மறுபடியும் கூப்பிட்டாரு, புத்தகம்லாம் எடுத்துட்டு போனோம், நின்னோம், பேசணும். இப்ப என்னங்க பண்றது, இந்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். சோ இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அடிமை சூத்திரமே இந்த இவிஎம் தான், இதை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை திரண்டு உடனே நம்ம ஒரு போராட்டம் போடுவோம்னு சொல்லும் போது, அப்பா தலைவரை நம்ம மட்டும் போராட வேண்டாம், நம்ம இந்தியா கூட்டணி சேர்ந்த மற்றவங்களெல்லாம் இங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூப்பிடுவோன்னு வருவாங்களே, போடுங்க தலைவரன்னு சொல்லி போட்டு காங்கிரஸ் வந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அப்படிதான் முதல் தடவையா நடந்துச்சு வள்ளுவர் கூட்டத்துல. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுத்துச்சு, விவிபேட் முழுமையா அந்த சீட்டுகளை எல்லாம் எண்ணி மூடுது. மறுபடியும் வள்ளுவர் கூட்டத்துல போராட்டம் போத்தா தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டம். அதுக்கப்புறம் நாங்க போனோம், நாகையில ஒரு தனியா ஒரு போராட்டம், மக்கள் போராட்டத்தை எடுத்தோம். இப்படி இப்ப இது யாரு 400 சீட்டு சொன்னது? ஒரு பத்திரிகையாளர் யாருக்கிட்ட சொன்னா? திருமாவதான் அதை வெளிப்படுத்தினாரு. அதுக்கு 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் மோடியே பேசுறாரு 400 சீட்டு விஷயத்தையே. புரியுதுங்களா? செட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான். சோ இது மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் அவைக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மெகா நிதி பிளான். திருமாவெல்லாம் கட்டாயம் தோற்கடிக்கணும் அப்படின்றது 100 கோடி யார் செலவானாலும் சரி, சிதம்பரத்துல திருமாவை தோற்கடிக்கணும், விழுப்புரத்துல ரவிக்குமார, அது மாதிரி ஏகப்பட்ட பேரை தோற்கடிக்கணும்ட்டு. அது இவங்க நினைச்சா இவங்க தோற்கடிச்சுடுவாங்களாம். நாங்க எதிர்வத்தைய போட்டோம், அங்கதான் நடந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே எதிர்பார்க்க, அதுக்குதான் பானையை முடக்கணுது, பம்பரத்தை முடக்கணுது. ஆனா எல்லாம் சம பாய்ச்சல்ல போயிடுச்சு மூணுமே. சரிதானா? அப்படிதான் இந்த தேர்தலே நடந்துச்சு. ஆனா இந்த நீதிபதிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. இதையும் தாண்டி இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு பலமாக வாக்களிப்பார்கள். ஓகே, அதாவது மோடி நம்பர் 400ங்கிறது கஷ்டங்கிறீங்களா? வரட்டும் பாருங்கய்யா. எஸ்ஐ குரேஷி சொன்னதுதான். இப்போது 400ன்னு சொல்றாங்க, அப்புறம் 300 ஆகும், அப்புறம் 250 ஆகும், அப்புறம் மே மாசம் எண்டில் பாத்தீங்கன்னா 150 கூட 150 கூட இருக்காது,
நான் மாம்பழத்தினுடைய அல்போன்சா மாம்பழத்தினுடைய விலையை சொல்றேன், அவ்வளவுதான் ஆப்பு. மக்களுடைய மாற்றங்கள் எப்படி ஏற்படும் தெரியுங்களா? கரண்ட் மாதிரி ஏற்படாது, நடக்கும். பார்த்துருக்கோம். ஐயா, தேர்தல் நாள் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராக இருந்த 1,00,000 வாக்காளர்களை வந்து அந்த வாக்காளர் பட்டியல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு. இது உண்மையாலுமே வந்து நம்ம வாக்காளர் பட்டியல இருந்து ஒரு பேரை வந்து அனாமேசா யாரோ ஒரு ஆள் வந்து நீக்கிட முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியுங்களா? அண்ணாமலை சொல்ற இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை 2019 தானே வந்துட்டு அரசியலுக்கு வந்தாரு, பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தாரு. 2019 தேர்தலையே இந்த நாடு முழுவதும் 12,70,00,000 வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது அவருக்கு தெரியுமா? நான் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு பொய்யெல்லாம் சொல்ல. 2019 அன்னைக்கு 73 கோடி பேர் வாக்காளர்கள். ஆனா 12,70,00,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்தே நீக்கப்பட்டவர்கள். அதுல 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தார். மற்றவர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மீதி 5 கோடிக்கு மேல. யாரு இவங்கெல்லாம்? யார் நீக்கினது? இதெல்லாம் நீக்கிறதெல்லாம் திட்டமிட்ட செயல். இத பாருங்க, நான் எழுதின புத்தகம் 2019. அதுல வந்துட்டு பேஜ் நம்பர் 107 போங்க. எளிதாய் நீக்கலாம், எவரும் நீக்கலாம், எவரையும் நீக்கலாம். சப்டைட்டில்: எளிதாய் நீக்கலாம், எவரும் நீக்கலாம், எவரையும் நீக்கலாம். அதுல போட்டிருக்கேன் இந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி. ரொம்ப நாணயமானதுன்னு சொல்றாங்கல்ல உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு. தேச வாக்காளர் சேவை வாசல், நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் என்கின்ற இணையதள சேவையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருப்பதன் நோக்கம் வாக்காளர்கள் இணையத்தின் வாயிலாக தங்களை பதிவு செய்து கொள்ளவும், இருப்பிடம் மாறும்போது பட்டியலில் இருந்து தங்கள் பெயரை நீக்கிக் கொள்ளவும், பிறகு எந்த தொகுதியில் அல்லது வட்டத்தில் வாக்களிக்க வேண்டுமோ அந்த புதிய முகவரியில் வாக்காளர் பட்டியலில் தங்களை பதிவு செய்து கொண்டு சேர்த்துக் கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்டதாகும். ஆனால் இந்த தொழில்நுட்ப ரீதியான வசதியை அரசியல் கட்சிகளின் செயல்பாட்டாளர்கள் வித்தின் பிராக்கெட் இதற்கென்றே கட்சிகளால் பயிற்றுவிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர்கள், நான் பாஜக தான் குறிப்பிடுறேன், தேச வாக்காளர் சேவை வாசலுக்கு சென்று படிவம் 7 பதிவிறக்கம் செய்து அதில் யாரையெல்லாம் நீக்க வேண்டுமோ அவருடைய பெயர்களை தனித்தனியாக பதிவிட்டு நீக்கியுள்ளனர். நடந்திருக்கலாம், கோயம்புத்தூர்ல நடந்திருக்கலாம். ஆனா நீங்க செய்யலன்றது நீங்க அலறதுல இருந்தே தெரியுது. அப்ப போன தேர்தலில் நீங்க செஞ்சது இந்த தேர்தலில் மத்தவங்க செய்யறாங்க போல. அண்ணாமலை அவர்களே, ஒரு பகல் செய்யின் பிற்பகல் விளையும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடப்பதால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும். நீங்கள் செய்தது உங்களுக்கே வினையாகிறது, இவ்வளவுதான். அது 1,00,000 பேருன்றதுல இவர் விட்டதா இருக்கலாம், 10,000 பேர் கூட வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஓட்டு போட போயிருக்காங்க, அவங்க பேர்ல அதானே உங்களுடைய இது. ஆனா வச்சு போராட்டம் நடத்துறீங்க எல்லாரையும். சூரி கூட, நடிகர் சூரி அவருடைய நடிகர் சூரி. ஆமா, போன தேர்தலில் வந்துட்டு அந்த சூரி கூட ஒரு நடிகர் நடிப்பாரு, சிவகார்த்திகேயன். போன முறை அவருக்கு வேட்பாளர் பட்டியல இடம் இல்ல. ரைட்டுங்களா? வாக்காளர் பட்டியல வாக்காளர் பட்டியல பேர் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதுக்கான ஒரு ஆர்கனைஸ் சொல்லி ஒரு போராட்டத்தை பண்றாரு. ஆனா அவங்களதுல எல்லாம் வந்துட்டு கையில விரல் மை இருக்கு. நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணல. விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களே அரசியலை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கட்சி தான் இருக்கிறதுலே கிரிமினல் கட்சி. நீங்க பண்ண எல்லா கிரிமினல் தனத்துக்கும் இப்ப பதில் வந்துருச்சு. இப்ப மக்களே உங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்களும் அதே வேலையை நீங்க செஞ்ச வேலையை செய்வாங்க. அடுத்த தேர்தலில் பாருங்களேன், பாஜக சார்பாக நிக்கக்கூடிய ஒருத்த வந்துட்டு டெபாசிட் தவிர வேற எதுவுமே வாங்க மாட்டான். தாமரையை எப்படியெல்லாம் முடக்கலான்னு எல்லா கட்சிக்காரனும் ஒன்னா சேர்ந்து யோசிப்பான். உங்க கூட்டணி கட்சிக்காரன் உட்பட ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க சூரத்துல பண்றீங்கல்ல, அடுத்த முறை பாத்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய வேட்புமனு ரிஜெக்ட் ஆகும். நீங்க உடனே கேள்வி கேட்பீங்க, என்னன்னு சூரத்துல பண்ணீங்கல்ல, அது மாதிரிதான் அதே ப்ரொசீஜர் தான் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரி சொல்லுவார். இதுதான் இந்த ஃப்ராடுலன்ஸ் பண்ண என்ன அப்படின்னோம்னா அது அவங்களுக்கே திருப்பி வந்து முடியும். இதைத்தான் சொன்னாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு. செயின் அப்படியே விளையும். ஐயா, இன்னைக்கு அசாம்ல 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அதுல வந்து ரயில்களை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக ஓட்டு போட, புலம்பெயர் தொழிலாளர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. சோ திட்டமிட்டு ரயில்களை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா விதமான வேலையும் செய்வாங்க. எல்லா விதமான, நீங்க யோசிச்சு பாருங்க, 4 கோடி முஸ்லீம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டா தூக்கிட்டீங்க.
3 கோடி தாழ்த்தப்பட்டவனும் ஓட்டு போட மாட்டான்னு நீக்கி இருக்கிறீங்களே, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அவங்களுக்கு? அப்போ எவ்வளவு எதிரியா நீங்க அவரை நினைச்சிருப்பீங்க. போடட்டும், நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லது செய்வோம், அவங்களை எடுத்துக்குவோம். பண்ணலையே நீ, தூக்கு. குறுக்கு வழி தானே. ஏன் தாழ்த்தப்பட்டவன் இந்து தானே, இவன் முஸ்லீம்யா, இவன் இந்து தானேயா, நீ இந்துக்காக இருக்கிற கட்சி தானே, ஏன் நீக்கின? அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாமும் இதே மாதிரி இந்துக்கள் தான், ஏன் நீக்கினீங்க? அந்த 12 கோடி பேரும் 12 கோடி 70 லட்சம் பேரும் ஓட்டு போட்டுதானா முடிவு மாறி இருக்குமா? ஏன்னா நீங்க 22 கோடி வாக்குகளை பெற்றுதான் 303 சீட்டு ஜெயிச்சிங்க. அவங்க எதிர்த்து போட்டிருந்தாங்கன்னா உங்க கதை கந்தல் போன தேர்தல்லையே. சோ மோடி அவரு எல்லாம் ஃப்ராடுலன்ஸனுடைய முகடு, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இதைத்தான் அண்ணாமலை அவர்களே புரிஞ்சுக்கிட்ட. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த இவிஎம் வழக்கு அதே போல இந்த பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றிங்கய்யா.